அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன? துபாயில வந்து என்ன வேலை பார்க்குறீங்க? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையது. துபாயில் ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கு. ஊர்ல ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் வேலை பார்க்கறதுக்கும் துபாயில வந்து வேலை பார்க்கறதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பொருளாதாரம் தான். நாட் ஒன்லி என்னோட ஜாப் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா ஜாப்புக்கும் இங்கே கூடுதல் சேலரி கிடைக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரப்ப நீங்க படிச்சதுக்கு உண்டான வேலை வந்து துபாயில கிடைச்சதா, இல்ல வந்து வேற ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படிச்ச வேலைக்கு மாறி வந்தீங்களா? இல்லை, நான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வெளிநாட்டுன்னு வரும்போது நம்மளுடைய வேலையை தேடும் போது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு வந்தோடனே விசா முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. வேற வேலைக்கு போயிட்டு கடைசியில் அந்த வேலையை அவங்க செட் ஆகிட்டு அவங்க படித்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் வர முடியாது.